வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபரிமலைக்கு சென்று பெண்கள் ஐயப்பனை வழிபடுவதற்கு தடையில்லை. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு. ஐபிஎல் போட்டி போராட்ட வழக்கில் எம்எல்ஏ கருணாசுக்கு நிபந்தனை ஜாமீன். 2 வழக்கிலும் ஜாமீன் கிடைத்ததால் வேலூர் சிறையிலிருந்து விடுதலையாக்கிறார். சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா. நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் பழனிசாமி. தமிழக வாக்காளர் பட்டியலில் வட மாநிலத்தவர்கள் சேர்க்கப்படவில்லை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். ராஜஸ்தான் மாநிலத்தில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. துல்லிய தாக்குதலின் நினைவு நாளையொட்டி ராணுவ கண்காட்சி திறப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வழிபட அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி மனு தாக்கல் செய்வோம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் நுழைய கோவில் நிர்வாகம் தடை விதித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான நீதிபதிகள் RF நாரிமன், கன்வில்கர் சந்திரசூட், இந்து மல்ஹோத்ரா ஆகிய 5 பேர் கொண்ட அமர்வு விசாரித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் இன்று அறிவித்தனர். அதில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் என்றும் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தெரிவித்தார். பெண்களை கடவுளாக வழிபடும் நமது நாட்டில் கோவிலுக்குள் பெண்களை அனுமதி மறுப்பது சரியல்ல எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கேரள மாநிலம் அரண்முலாவில் திருவாதங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடப்போம் என்றார். ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் பத்மகுமார் தெரிவித்தார். மேலும் தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் என்றும் அவர் கூறினார். തിരുവിതാംകൂർ ദേവസ്വം ബോർഡ് നിയമവിധേയമായി പ്രവർത്തിക്കുന്ന ഒരു സ്ഥാപനമെന്നുള്ള നിലയ്ക്ക് ഈ കോടതി വിധി അംഗീകരിക്കുക. അവിടെ സ്ത്രീ പ്രവേശനം വരുമ്പോഴുണ്ടാകുന്ന പ്രശ്നങ്ങൾ, അതുമായി ബന്ധപ്പെട്ട അവർക്കുള്ള സൗകര്യങ്ങൾ, ഇക്കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ചാകെ ഗൗരവത്തോടുകൂടി ഗവൺമെന്റുമായി ബന്ധപ്പെട്ട് ആലോചിച്ച് യുക്തമായിട്ടുള്ള നിലപാടാണ് സ്വീകരിക്കാൻ ഞങ്ങൾ ഉദ്ദേശിക്കുന്നത്. சபரிமலை தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூக நீதி, பாலின சமத்துவம், பெண் விடுதலை ஆகிய உயர்ந்த தத்துவங்களை நோக்கிய பயணத்தில் இத்தீர்ப்பு மைல்கல் என்றும் அதில் கூறியுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன், சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபடலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்தார். கடவுள் அனைவருக்கும் சமமானவர் என்றும் கலாச்சாரம் 50 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அது நியாயம்தான். நம்ம புராணத்துல பார்த்தா கூட இந்த அளவு திறந்த மனது நமக்கு இருக்கிறது. அது இன்றைக்கு நவீன யுகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொல்வது தவறில்லை என்றுதான் எனக்கு தோன்றும். கலாச்சாரம் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குங்க. அது நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அதை வாதம் பண்ண விரும்பல, ஏன்னா அதுவல்ல இந்த மேடை. இதேபோல் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வரவேற்றுள்ளார். மாதவிடாய் என்பது பெண்கள் உடலின் ஒரு இயற்கை நிகழ்வு என்றும் வியர்வை வெளிப்படுவது போல் இதை தீட்டு என்று கூறுவது அறிவியல் பற்றிய குறைபாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட அனைத்து வயது பெண்களுக்கும் உரிமை உண்டு என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாம் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார்.
ஆண் பெண்ணுக்கு சமமான உரிமை சபரிமலை கோவிலில் மட்டும் நடைமுறைப்படுத்தாமல் நாட்டில் உள்ள அனைத்து நிர்வாகத்திலும் 33% நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுவரையில் ஒரு மூட பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் போகக்கூடாது என்கிற நிலை இருந்தது. அந்த நிலை இன்றைக்கு தயக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் பெண்களும் செல்லலாம் என உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பாகும். கடவுள் என சொல்லுகிற பொழுது கடவுள் எல்லோருக்கும் உரியவர் தான். ஆண்கள் பெண்கள் என்று கடவுள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வழிபடுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இதில் கூட ஆண்கள் தான் செல்லலாம் பெண்கள் தான் செல்லக்கூடாது என்று ஒரு தவறான நடைமுறை, பிற்போக்குத்தன நடைமுறை இதுவரை இருந்து வந்தது. அதனை விசாரித்து உச்சநீதிமன்றம் பெண்கள் செல்லலாம் என அனுமதித்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பு உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. காரணம், இன்றைக்கு பெண்கள் விண்ணிலும் மண்ணிலும் கடலிலும் எல்லா நிலைகளிலும் தங்களுடைய திறமைகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். அவ்வளவு திறமை பெற்ற ஆளுமை பெற்ற பெண்கள் கோவிலுக்கு மட்டும் வரக்கூடாது என்று மறுப்பது ஏற்புடைய செயல் அல்ல. அதனால் கேரளாவில் இருக்கின்ற ஐயப்பன் கோவிலில் பெண்களும் வழிபடலாம் என்கிற இந்த தீர்ப்பு பெண்களை மதிக்கின்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரிய ஒரு தீர்ப்பாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. இல்லம்மா, இது உண்மையிலே கேரளாவில ஏதோ ஒரு அந்த ஐயப்பன் கோயில ஒரு பாரம்பரியம்ங்கிற முறையில இந்த பெண்கள் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சிருந்தாங்க. அது சொன்ன வழக்கு வந்தது. கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன் அரசாங்கமும் இதுல ஆண் பெண் 2 பேரையும் பாகுபடுத்த கூடாது, வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த வழக்குல நீதிமன்றத்துல அவங்க வாக்குமூலமும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்புங்கிறது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான். ஏன்னா இயற்கையா பெண்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது பாகுபடுத்துறது, கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தெய்வத்தை வழிபடக்கூடாது, அதனால பெண்கள் 50 வயசுக்கு உள்ள போனாங்கன்னா அவங்க அந்த கோயில் தீர்த்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விஞ்ஞானத்துக்கும் இயற்கைக்கும் புறம்பானது. எனவே ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் சில கடந்த காலத்துல பல விஷயங்கள் கடைபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நவீன காலத்துல மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எனவே ஆணையும் பெண்ணையும் அந்த மாதிரி பாகுபடுத்த கூடாது என்கிற அடிப்படையில் வந்திருக்கிற தீர்ப்பு வரவேற்கத்தகுந்த தீர்ப்பு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் தங்கள் கருத்தை தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு சம உரிமை உள்ளது என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரதிபலித்துள்ளது என்று காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கூறியுள்ளார். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சபரிமலையில் பெண்ணுக்கு அனுமதி என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என மதுரை ஆதீனம் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெண்களும் அர்ச்சகராகலாம் என்ற நிலைக்கு எடுத்து செல்லும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ஐயப்பனின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் தீர்ப்பு உள்ளது என்றும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். சபரிமலை வழிபாட்டுக்கு பெண்கள் செல்ல தடையில்லை என உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புக்கு பொதுமக்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பு குறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் வழங்கிய பேட்டிகளை இப்போது காண்போம். இது நல்ல விஷயம் தானே. எல்லாருமே போக முடியாது. இது எவ்வளோ பேருக்கு ஆசை சபரிமலைக்கு போகணுன்னு. எல்லா லேடிஸ்க்கு எங்களுக்கு கூட இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே போட்டு தான் இருக்காங்க. அப்பாலேருந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. மாலை நாங்கள் போனதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஆசை. நெய் தேங்காயெல்லாம் என் தங்கச்சிலேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நல்ல விஷயம். போகிறது நல்லா வரவேற்கத்தக்கது தான். தீர்ப்பு நல்ல விஷயந்தான். இது அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக பண்ணியிருக்காங்க பெண்கள் அவர் கூட. ஏன்னா சில விஷயத்துக்கு இது பண்ணுறதுனால நம்ம சாமியுடைய புனிதம் கெடக்கூடாதுன்றதுனால தான் அதுமாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற நாகரிகம் வளரணும்னா கண்டிப்பாக பெண்களும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும், அந்த கோயிலை பற்றி தெரியும், சாமி கும்பிடணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம். இது பாரம்பரியமாக நடக்கிற ஒரு கோயிலுடைய ஐதீகத்தை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 10 வயசு பிள்ளைங்க தான் போகணும், அதுக்கு மேல் பட்டவங்க போகக்கூடாது.
இன்றைக்கின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்கன்ட்டு எப்படிப்பா போகிறது? அதெல்லாம் மாற்றிக்க முடியுமா? மாற்றக்கூடாதுப்பா. இப்போ திடீர்னு 50 வயசு மேலே உள்ளவங்க தான் போக முடியும். அதுக்கடையெல்லாம் யாரும் போகக்கூடாது. ஐபிஎல் போட்டியின் போது ரசிகர்களை தாக்கியது உள்ளிட்ட 2 வழக்குகளில் கருணாசுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் மற்றும் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் முக்குளத்தூர் புலிப்படை தலைவரும் திருவாடனை தொகுதி எம்எல்ஏவுமான கருணாஸ் கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நுங்கம்பாக்கம் போலீசார் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஐபிஎல் போட்டியின் போது ரசிகர்களை தாக்கியது உட்பட மேலும் 2 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. வழக்கு விசாரணையில் அவரை அக்டோபர் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இதனிடையே இந்த வழக்குகளில் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்குகள் மீதான விசாரணை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது 2 வழக்குகளிலும் கருணாசுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி கருணாஸ் 30 நாட்களுக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட உத்தரவிடப்பட்டது. 2 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதால் அவர் நாளை வேலூர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நாளை மறுநாள் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தமிழ்நாடு 50ஆம் ஆண்டு பொன்விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி இதுவரை 31 மாவட்டங்களில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தமிழ்நாடு 50ஆம் ஆண்டு பொன்விழா வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 30ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு விழா தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கியும் முதல்வர் பழனிசாமி சிறப்புரையாற்றுவார் என கூறப்பட்டுள்ளது. தனபால் தலைமையில் விழா நடைபெறும் என்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவையொட்டி தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் விழாவையொட்டி பிற்பகல் 2 மணி முதல் 3:30 மணி வரை எம்ஜிஆர் புகழ்பாடும் இன்னிசை நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக வாக்காளர் பட்டியலில் வட மாநிலத்தவர் சேர்க்கப்படவில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டல அளவிலான தேர்தல் அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள், மாநகராட்சி ஆணையர்கள், வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ 4 கட்ட வாக்காளர் சேர்க்கை முகாம்களில் 2 கட்ட முகாம் நிறைவடைந்துள்ளது என்றும் மீதமுள்ள 2 முகாம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலில் வட மாநிலத்தவர் பெயர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். டிலீட்டட் ஓட்டர்ஸ் யார் டெட், ஷிஃப்டட், அப்சென்ட் அது மாதிரி ஓட்டர்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்க நம்ம நிற்கலாம். அது பண்ணிட்டு நம்ம எலக்ட்ரல் ரோல் எப்படி நல்லா இருக்கணும், நம்ம யாருனாக்க 18 ப்ளஸ் ஏஜ் அட்டென்ட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு 1/1/2019 அவன் நம்ம லிஸ்ட்டில் இருக்கணும். அதே சமயத்தில் ஏதோ டெட் ஓட்டர் இருந்தால், ஷிஃப்டட் ஓட்டர் இருந்தால் அவங்க நம்ம லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு நம்ம ரோல் எலக்ட்ரல் ரோல் க்ளீனாக வச்சுக்கணும். எல்லா எலெக்ஷன்லேயும் M3 EVM அண்ட் VVPAT. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் மோடி ராணுவ கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார். சர்ஜிக்கல் தாக்குதலின் 2வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலை ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் வந்த பிரதமர் மோடியை அம்மாநில முதலமைச்சர் வசுந்தரா ராஜே, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ராணுவ தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி PS தனோவா, கடற்படை தளபதி சுனில் லன்பா ஆகியோர் வரவேற்றனர். விமானப்படை தளத்திற்கு சென்ற அவர் பின்னர் கோனர்க் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கோனர்க் போர் நினைவிடத்தில் பார்வையாளர் குறிப்பேட்டில் கையெழுத்திட்ட பிரதமர் மோடி தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள ராணுவத்தின் ஆற்றல் குறித்து தேசம் பெருமிதம் கொள்வதாக குறிப்பெழுதினார். முப்படை தளபதிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் சர்ஜிக்கல் தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை குறிக்கும் வகையில்
பாரக்ராம் பர்வ் என்ற ராணுவ கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார். பின்னர் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகள் மட்டும் உடனிருந்தனர். பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக ஆர்வம் காட்டி வருவதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடும் எனவும் அவர் கூறினார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் நெருங்கிறது அவர் சொன்னால் அது அர்த்தம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சீட்டு விலகுகிறது என்ற அர்த்தம். அதே பொன் ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் தந்திருக்கிறார். அதிலிருந்து தான் அடிக்கடி சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தான் என்னுடைய கருத்து என்பது தெளிவாக இதில் காட்டுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் தம்பிதுரை தனியாகத்தான் நிற்பார் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விவகாரத்தில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடும் அப்படின்ட்டு நம்ம தம்பித்துறை சொல்லியிருக்காங்க. அவர் தனியா நிற்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தனியா நிற்பாருன்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் இதை பற்றி ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும். இதே போல இது கண்டுபிடிக்கக்கூடியது ஒரு சிறு துளி தான். இன்னும் தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான டன் போதைப் பொருட்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 72 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். அப்போது பேரிடர் காலங்களில் மாநிலம் பாதிக்கப்படும் போது உள்ளூர் வர்த்தகத்தில் கூடுதலாக 10 செஸ் வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார் நிலுவையில் உள்ள கோரிக்கை மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டதாக கூறினார். வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடைபெற்றது. இந்த கூட்டம் நம்முடைய மத்திய மாண்புமிகு நிதியமைச்சருடைய தலைமையில் நடைபெற்று எனவே இன்னும் நம்முடைய மாநிலத்தில் 72 பொருட்கள் மீதான அந்த வரிகள் அதன் மீது விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி அது குறைக்கப்பட வேண்டும். 10% செஸ் அதாவது வரிக்கு மேல் வரி அது விதிக்கப்பட வேண்டும். அந்த வரியை முழுமையளவுக்கு அந்த மாநிலம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒரு கருத்து அவர்கள் முன்வைத்தார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்கும் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவர்கள் இன்று ஆஜராகினர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் இதுவரை பல்வேறு தரப்பினர் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். நேற்று அப்பல்லோ மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் என 10 பேர் ஆஜராகினர். அவர்களிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இன்று அப்பல்லோ மருத்துவமனையின் இரைப்பை மருத்துவர் பழனிசாமி நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜரானார். மேலும் அப்பல்லோ மருத்துவமனை சட்டப்பிரிவு மேலாளர் மோகன்குமார், அப்பல்லோ ரேடியாலஜிஸ்ட் மருத்துவர் மீரா மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் தவப்பழனி ஆகியோரும் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். மேலும் இன்று ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த மருத்துவர் சிவக்குமார் வெளியூரில் உள்ள காரணத்தால் ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 4 சாட்சிகள் விசாரணைக்காக இன்னைக்கு போட்டிருந்தாங்க. 4 சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை பண்ணியாச்சு. ஒருத்தர் டாக்டர் சிகிச்சை அளித்தவர் 22/9/2016 இரவு சிகிச்சை கொடுத்த டாக்டர் 4 பேர் வந்தாங்க. மொத்தம் இது வரைக்கும் 103 சாட்சிகள் ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இதுவரைக்கும் பண்ண குறுக்கு விசாரணை மற்றும் சிலரிடம் குறுக்கு விசாரணை அவசியம் இல்லைன்னு சொன்ன அந்த 17 பேர் எல்லாம் சேர்த்து மீதம் உள்ளது 15-16 பேர். அந்த 16 சாட்சிகளை அடுத்த வர மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 2 நாளில் க்ளோஸ் பண்ணுங்க, எல்லா விட்னஸையும் நாங்கள் முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இறுதி தீர்ப்பு நிலுவையில் இருக்கும்போது ஜெயலலிதா உயிரிழந்துள்ளதால் அவர் தரப்பிடம் இருந்து அபராத தொகையை வசூலிக்க அனுமதி கோரிய கர்நாடக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்காவால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார்.
இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரித்து முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 2016 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பு 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்டது. அதில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா உயிரோடு இல்லாததால் அவரை வழக்கில் இருந்து விடுவித்தது. இதனிடையே வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதால் அவர் தரப்பிடமிருந்து 100 கோடி ரூபாய் அபராத தொகையை வசூலிக்க கோரி கர்நாடக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. நெல்லை அருகே கிணறு தோண்டும் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த அத்தியூத்து தனியார் தோட்டத்தில் கிணறு உள்ளது. இந்த கிணற்றை ஆழப்படுத்தும் பணியில் சுடலை, சோனாச்சலம், மதி ஆகிய 3 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்து விழுந்தது. மண் சரிவில் சிக்கி 3 தொழிலாளர்களும் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். காயத்துடன் மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த மற்ற 3 பேரின் உடல்களையும் கயிறு மூலம் கட்டி மேலே கொண்டு வந்தனர். தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் 4 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உயிரிழந்ததைத் தொடர்ந்து வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்த பின்னர் வனப்பகுதியில் அடக்கம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பல்லங்கி அளத்துறை மூங்கில்காடு வனப்பகுதியொருகே யானை ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பூம்பாறை வனச்சரகர் பழனிக்குமார் தலைமையில் சென்ற அதிகாரிகள் யானையின் அருகே சென்றபோது 5 காட்டு யானைகள் இறந்த யானையின் அருகே நின்று பிளறிக் கொண்டிருந்தன. இதனையடுத்து அந்த யானைகளை அங்கிருந்து விரட்டிய வனத்துறையினர் இறந்த யானையை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பின்னர் வனப்பகுதியில் நல்லடக்கம் செய்தனர். ஆன்லைன் வணிகத்திற்கு தடை செய்ய கோரியும் பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்த கோரியும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற வணிகர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு சட்டை அணிந்தும் கண்டனங்களை எழுப்பினர். இதில் கலந்து கொண்டவர்கள் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு தடை விதிக்கவும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். மாவட்டத்தில் மட்டும் மருந்து வணிகர்கள் கடை 1700 கடைகள் அடைச்சிருக்கு. மாவட்டம் முழுவதும் உள்ள எல்லா கடைகளும் எல்லாருமே கடையை சாத்திட்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இது முதற்கட்ட போராட்டம் தான். அடுத்த கட்ட போராட்டம் மருந்து வணிகர்களுக்கு சார்பாக நாங்களும் எல்லா வணிகர்கள் சங்க சார்பாகவும் நாங்கள் அடுத்த கட்டத்தில் இந்த போராட்டத்தில் நாங்கள் குதிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் சேலத்தில் ஆன்லைன் வணிகத்தை தடை செய்ய கோரியும் பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்த கோரியும் வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்றவர்கள் மத்திய, மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவில்பட்டி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் பங்கேற்றனர். ஆன்லைன் வர்த்தகம், மருந்து வணிகர்கள் இதுவரைக்கும் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகத்திலேயே மருந்து வணிகர்கள் கடையடைப்பு செய்தது எந்த நாட்டிலும் கிடையாது. முதலாக இந்தியாவிலே மருந்து வணிகர்கள் இன்று கடையடைப்பு செய்து போராடுகிறார்கள். ஏனென்றால் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய கோரி, ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வரக்கூடிய மருந்துகள் காலாவதி ஆனதா, காலாவதி ஆனது இல்லையா என்று எந்த சாமானிய மக்களுக்கும் தெரியாது. இதேபோன்று கன்னியாகுமரி, நெல்லை, உடுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.